கதவு திறக்க நான் வெளில போவேன். நானும் போகட்டுமா? ஒன்னதான்டா சொல்றேன், போடா. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சற போ. ஸ்டூடியோ போடா. இதெல்லாம் சொல்லாதீங்க சாண்டா. அப்படி இல்ல, எப்படா 106 நாள் முடியும் வெளில போலாம் அப்படி சொல்றேன். என்ன சகல, நான் இங்கதானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன், மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னேன். கதவு திறந்து வெளில போனா அன்னைக்கே போயிருப்பானே. ஏறி இந்த பக்கம் இறங்கி பார்த்தா ஏறி இறங்கி பாக்கிறது அதுனா எவரெஸ்டா? ஆமா போனீங்களா? கதவு மூடி எல்லாரும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். என்ன போட்டு படுத்துறாங்கல்ல, நானும் பண்ணுவேன் திருப்பி. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இன்னது கிளம்புவேன். இப்ப சும்மா நான் போயிட்டு பேசினேன்னா என் மேல பாஞ்சிடுவாங்க. அவங்க அப்படி எல்லாம் பாய மாட்டாங்க. யார் சொல்றது? ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். சேதுன்னா அப்பவே சொன்னாரு, சாண்ட்ரா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, அவங்க கேம் விளையாடிட்டு இருக்க, நீ அதுல போய் மாட்டிக்கிற அப்படின்னு சொன்னாரு. அது மட்டுமா? நேத்து வரைக்கும் நான் பழகிட்டு இருந்தேன், நெருக்கமா இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. என்னவாக இருந்தா அதை தூக்கி வச்சு எனக்கா ஒரு வார்த்தை திவ்யா பேசக்கூடாதுன்னு மனசு நினைக்க மாட்டீங்களா? அதை ஏன் சாண்ட்ரா கொடுக்கல திவ்யாவுக்கு? I'm married. என்ன ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல போட்டுட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்தா. என்ன எக்ஸ்பிளனேஷன் தெரியுமா? ஜெயிலுக்கு நான் போகும்போது நீயும் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா. அப்பயே அவளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டா. யாரு? கலைச்செல்வி. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. இன்னைக்கு அவங்களே வந்து பிரச்சனை கேமுக்கு யூஸ் பண்ணன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. For her game தெரியும். இப்ப அவ ஏன் அங்க போய் சேர்ந்திருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். தெரியும் எனக்கு. எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம். மைக்க இனிமேல் மறைக்க மாட்டோம், மைக்க போடாம இருக்க மாட்டோம். எங்க அம்மா மேல சத்தியமா. தள்ளு தள்ளு அல்லு அல்லு. பிக் பாஸ் நான் FJ சூஸ் பண்ணிருக்கேன். பிக் பாஸ் நான் விக்ரான் சூஸ் பண்ணிருக்கேன். நான் கனியை சூஸ் பண்ணிருக்கேன். பிக் பாஸ் நான் கமருதீன் சூஸ் பண்ணிருக்கேன். கமருதன் எஸ் பிக் பாஸ். ஓகே உங்களுக்கு ஓகேவா? பாஸ் எனக்கும் கமருதீன் தான் வேணும். அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒண்ணும் இல்ல. அக்கா, இவனுக்கு என்னைக்கு நல்ல புத்தி கொடுக்க போறியோ? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம். என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது? பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கேக்கு? அது 3000 1800 110. சுபிக்ஷாவா 29 அரோரா 30 31 32 சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இதுதானே ஒன்னு. அதுவும் நாங்க இது பண்ணது வெளியில இருந்தது. நோ இட் வாஸ் வெளியில இருந்தது. நோ வெளியில. மத்தவங்க எல்லாரும் போங்க, தள்ளி போங்க. 1 2 28 29. என்னல ஜெயிச்சிட்டா, ராசிக்கார போயிடா நீ. நம்ம டீ வேலை செய்யுது. 3 பால். நீ ஏன் இப்படி பண்ற? உன்கிட்ட நான் ஏதாவது சொன்னேனா? என்ன சொல்லுது போனது நீ? சாண்ட்ரா, அந்த பால் வந்து ஆக்சுவலி உள்ள நானே பீடா வித்துக்கிட்டு இருக்கேன், வந்துட்டாங்க எனக்கே பீடா கொடுக்கறதுக்கு. நான் இதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கேன் அந்த மாதிரி. எப்ப பார்த்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டின் இந்த வாரத்தால கமருதன் என்ன ஒரு போன நிம்மதியா பேச விடுங்களா நீங்க? நான் கேக்குற ஒரு விவசாயம் இல்ல உங்களுக்குலாம். இப்படி பண்ணாத பாரு. நீ போடா, நீ வந்து எப்போதுமே வந்து டீல்ல தான் விடுவ. நான் மட்டும் உனக்காக எப்போதும் பேசிட்டு இருக்கணும், இது பண்ணணும். பேசிட்டு இருக்கணும்னா புரியல. எப்ப மூஞ்சிய காட்டணும், எப்ப முதுவ காட்டணும் நல்லா தெரியும் எனக்கு. ஆமா, நீ எப்போ வந்து எனக்காக நின்று இருக்க? எப்ப பேசுன? தேவையில்லை போ. நீ எப்போ எனக்காக நின்னு நீ நிக்கவே இல்ல, நீ பேசவே இல்ல மச்சான். நியாயமா இருக்கணும். 3 பால் எடுத்தாங்க. ஒவ்வொரு தடவை வந்து ஒரு கேம் ஆடும்போது நான் உனக்கு ஏதாவது இந்த மாதிரி சொல்லிருக்கேன். இல்ல சொல்ற மாதிரி தான பண்ற நீ. அப்படி இல்ல, பட் யூ நோ என்கிட்ட பண்ணாத பாரு. நான் உன்கிட்ட பண்ணல. நீ இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ ஏதாவது கேம் ஆடும்போது நான் அப்படி சொல்லிருக்கேன். தனியா ஆடுறேன், இது என்கிட்ட
வச்சு கூடாது என்கிட்ட. நான் நியாயமா தான் நீ நின்றுக்க போ. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது, அவளை கைட்டி விட்டுரு. வினோத், சார் பிக் பாஸ் இந்த வாரம் சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. தேங்க்யூ பிக் பாஸ். நம்ம ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க, எனக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பாங்க பிக் பாஸ். கிச்சன் டீம் வந்து திவ்யா, ஆதிரை, அரோரா. சரியான தீர்ப்பு. ஹவுஸ் கிளீனிங் 2 பேர். ஹவுஸ் கிளீன் தேவைப்பட்ட பாத்ரூம்ல இருந்து ஹெல்ப் பண்றோம். அப்ப அவங்க கிளீனிங் டீம் வந்து ஹெல்ப் பண்ணி சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இருங்க. பார்வதி 2 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்டர்னேட்டர் 2 பேர் கொடுத்தாச்சு. இல்ல ஒரு நிமிஷம் பாரு, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழின்னு ஆரம்பிப்பார் பாரு. அந்த டெக்கு ஏரியாவை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பண்ண முடியாது, இது வந்து ஷார்ட்டா பண்ண முடியாது. ஏடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட் பார்ட்டி வச்சா மட்டும் எனக்கு பீர் வேணும் பிரியாணி வேணும் கேட்க தெரியுது. இத்தனை வாரமா நடந்துட்டு இருக்குது. அந்த அவுட்டர் வந்து ஹவுஸ் கிளீனிங் பண்றது தான் பண்ணணும். ஒன்னியல அது ஈரம் பண்ணி ஒரு தொடச்சா அது முடிஞ்சு போச்சு. நைட்டு மட்டும் தான் வந்து பண்ணுவோம். வேலைக்கு வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த டெக்க வந்து நீட்டா சொல்றீங்க ஒரே காரணத்துக்கு தான். ஏன் செய்ய மாட்டியா? நோ சார். ஒரு நிமிஷம் ஏன் சார்பா நான் பேசணும். ஒரு நிமிஷம் விட்டு உங்களுக்கு வீடு கிளீனா இருக்கும். என்னை உழைச்சி சம்பாதிக்க வச்சிருக்க போட்டுருக்கா, உழைச்சி சம்பாதிக்க வச்சிருக்க போட்டுருக்க. எது டாபா இல்ல வார்த்தை மாறுது. ஏடா என்ன ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப திமிரா வச்சிருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிற வித்தியாசம் உனக்கு. என்ன எத்தனை தடவை ஜாப் போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு கலெக்டர் கூப்பிடு. இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு போடுங்கடா. இப்பதான் 5 பேர் இருக்காங்கல்ல, வேலை அதிகமா புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்க பண்ணிடுவோம். குக்கிங் டீம்ல இருந்து ஒரு வேளை மட்டும் சமைக்கிறோம். வெட்டி பேச்ச குறைச்சிட்டு வேலைய பாருங்க. சென்டர் ஃப்ரெஷ் ஸ்வீங்கம் வாய்க்கு போடும் போட்டு. இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? நானும் லோக்கலா இப்படி இறங்கிட்டேனா போடு 2 வெட்டி இப்படி வெட்டி விட்டு போ. 3வது வெட்டி நான் உன்னை வெட்டி விடுறேன். நான் ப்ரோ விரோதத்தை வளர்க்கவா நான் வந்துக்கிறேன். எப்படி பண்ண போறீங்க? உங்களுடைய ஐடியா சொல்லுங்க. கொஞ்சம் அதை மட்டும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். இல்ல இப்ப வீடு சுத்தமா இல்லைன்னா உங்களை கூப்பிட்டு அந்த டைம்ல பண்ண சொல்லுவேன். ஒரு நாள் பண்ணா பனிஷ்மெண்ட் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க பண்ணிருந்தீங்க. என்ன பாருங்க, அவங்க பேசிட்டு இருக்க பார்வதி, என்ன பார்க்கவும் மாட்டீங்க பார்வதி. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணுங்க. எது தப்பா இருக்கு ரைட்டா இருக்கு நான் எடுத்து முடிவு பண்ணிக்கிறேன். இங்க ஹெல்ப்பர் ஓகேவா? எங்களுடைய ஒர்க்க வந்து இவங்க டிசைட் பண்ண கூடாது. இவங்க ஹெல்ப்பரா வந்தாங்களா இல்ல வந்து பண்ற ஒர்க் எல்லாம் வந்து கெடுத்து விட வந்தாங்களான்னு தெரியல. ஆத்தா நீ ரொம்ப ஓவரா போற. உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. இப்ப எல்லாரும் எஞ்சி நின்னு சொன்ன 2 பேர் நானும் கம்முடுதணும். நீ என்னன்னா ஹெல்ப் நாங்க சொல்ற இஷ்டத்துக்கு பண்ணணும். ஐயா பேசுறது ரொம்ப தப்பு. ஐயா தப்புதான் வாழ்க்கை பூரா நீ பண்ணிட்டு இருக்கிய. உனக்கு புரிய மாட்டேங்குது. இதே டோன்ல 1% உங்ககிட்ட காட்டியிருந்தா நீ என்ன தெரியுமா பண்ணிருப்ப? கழுத்தை நெரிச்சிருப்ப. ஏன்னா அதுதான் பாரு. இல்லன்னா கூட கழுத்து. ஆமா, அவளுக்கு கழுத்தை நெரிக்க ரீசனா வேணும். வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. எனக்கு தெரிஞ்ச நீ வந்து எனக்காக நின்னது கிடையாது. நான் தான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஹர்ட் ஆயிட்டேன். அப்படி நினைக்கிறேன். ஆனா வெதை நான் போட்டது. அவன் உனக்காக நின்று எங்கேயுமே பேசினதில்ல. உன்னை பத்தி தப்பா தான் பேசியிருக்கேன் எல்லா இடத்துலயுமே. அதை மைண்ட்ல வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து எனக்காக எவ்வளவு நின்றுருக்கன்னு எனக்கு தெரியல. அங்க திருப்பி வண்டியா நல்லா இருக்கல. உங்களுக்கு திருப்பி நம்மளுக்கு உள்ள குப்பை போச்சுன்னா இப்படி இவனை இப்படி தள்ளி இப்படி பெருகிடும். இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாம. இப்பெல்லாம் உங்களுக்கு நான் வந்து கேட்டவனா புரியல, பேச புரியலையா? நீ ஓவரால்
கேம்லாம் நீ வந்து என்னை எல்லாம் நல்லா டக்குன்னு ஈஸியா விட்டு கொடுத்துற, டீல்ல விட்டுற. நீ நல்லா தாண்டி கேம் விளையாடுற, நான் என்னடி பண்ண? நீ எனக்கு பெருசா நிக்கலடா. சரிம்மா, இப்ப என்னம்மா சொல்ல வர? பெருசா உனக்காக நின்னது கிடையாது. சரி ஒண்ணு பண்ணுமா, நீ தனியாவே இரு, நான் தனியா இருக்கேன். குட் நியூஸ். பாரு என்ன பண்ண சொல்ற? இரு 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 ஒரு நிமிஷம் பாரு. நீ எனக்கு வந்து இப்போ சாண்டாவும் அதுதான் சொல்றாங்க. இப்போ சாண்டா கூட பழகு, சாண்டா நல்லா சொல்லுவாங்க, சாண்டா கூட பழகு. இப்பதான் தெரியுமா கையிலுமா எந்த சம்புக்கு தாய்க்க முடியாது. சரி, நீங்கள் பறஞ்ச கதைக்கு கிளைமேக்ஸே கரெக்ட். நான் ஈவினிங் பண்றேன். என்னால இப்ப பண்ண முடியாதனால தான் நான் உட்காந்துட்டு ஒரு சின்ன இந்த பண்ண முடியாது. இந்த இடம் மட்டும் நான் சொல்றேன், இந்த இடம் புரியல, பண்ண மாட்டீங்களா? ஏன்னா நான் ஈவினிங் பண்றதுக்கு இருக்கேன். காய்கறி எல்லாம் பிரிச்சோம்ல, அது விழுந்தா கிளீனிங் டீம் தான் அதை நம்ம கிளீன் பண்ணணும் பாரு. நீ எவ்வளவுதான் பண்றதுன்னு எனக்கு எவ்வளவு ஒன்னே ஒண்ணு. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. இது ஒரு கட்டிங். இப்ப நான் உன ஃபுல்லா பண்ண சொல்ல பாரு. ஃப்ரிட்ஜ் அவங்க தானே கிளீன் பண்ணாங்க, அப்படியே அந்த விஷயத்தை வந்து கிளீன் பண்ணி அள்ளி போட வேண்டியதானே. இதுக்கப்புறம் எதுக்கு அடுத்த வாரம் தான். நீ ஏன் உழைச்சு கொடுக்க கூடாதா? பாருங்க ஐயா, உழைன்னு சொன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு. நாமினேஷன் முடிவுகள்: சாண்ட்ரா, அமித், FJ, கமருதன், அரோரா, ஆதிரை, திவ்யா, சுபிக்ஷா, சபரி, கனி மற்றும் பாரு. ஏன்டா இந்த வாரமும் என்னை மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல? அந்த விக்ரமுக்கெல்லாம் போய் போடாம விட்டுட்டீங்க. அம்மையார என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம், பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல கப்பா அப்படியே வச்சுட்டு போயிட்டு இருக்கான். சாண்ட்ரா எவ்ரி டைம் இங்க கப் எதுவுமே இல்லாம வச்சுக்கலான்றது, அதனால தான் கப்ஸ் வேணாம். வாஷ் பண்ணிட்டு இருந்தனால நான் இதுக்கு மேல வச்சுட்டு போனேன். ஒரு பேசிக் கர்டசி வேணாம், ஒரு டீசன்சி வேணாம். என்ன ஒரு வீட்ல தானே இருக்கோம், நான் அவங்க மூஞ்சி பார்த்து அவங்க கிட்ட தானே பேசுறேன். மூஞ்சி பார்த்து பேச வேண்டியதானே. ஷை ஷை. ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. ஏமா அழுகுற? என்ன பண்ண சுபேஷா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி பேசுறீங்க? தூளா சொல்றேன், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? டோன்ட் பி லைக் தட். பி பாசிட்டிவ். அவங்க உங்க ஃபேஸ் பார்த்து பேசினாங்களா? நீங்க ஆனா வினோத் கேட்டதுக்கு நான் வினோதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு சீன் எல்லாம் சொல்றது எவ்வளவு கேவலமா இருக்கு. பலவாட்டி சொல்றதுக்கு சீன்னு சொல்லாது. என்ன சீ? என்ன நினைச்சிருக்காவே அண்டடி அடிக்கிறா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு பிடிக்கல நீங்க பேசாத இருக்கீங்க, அது விட்டுரு. இது வந்து ஒரு கேம் ஆட வந்த வீடு. எது நீங்க தனிப்பட்ட முறையில் பேசணும், நீங்க பேசுறது சில விஷயங்களுக்கு நம்ம வந்து பேசியோ இல்ல சில விஷயங்கள் வந்து நம்ம கருத்தோ ஏதோ தெரிவிச்சுதான் ஆகணும். ஒட்டுமொத்தமா இப்படியா இருந்தாலும் அப்ப இது கேம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சாண்ட்ரா? எனக்கு புரியல. ஒரு முகம் குத்து பேசினா முகம் குத்து கூட பேச மாதிரி சொன்னீங்களா? இந்த சீன்ற வேர்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்காக அழுகுறாங்களாம். நார்மலா சொன்ன வேர்டு தான் அது. சீன்றது நான் சாதாரணமா சொல்லுவேன் எல்லாத்துக்கும். இட் ஹஸ் காட் நோ மீனிங். வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் எடுத்துக்கிட்டேன்.